விசுவாசம் இருந்தால் தைரியம் இருக்கும். தைரியம் இருந்துச்சுன்னா நீங்கள் காரியத்தை செயல்படுத்துவீங்க. காரியம் செயல்பட போதும் யாருக்கோ கிடைக்கிற மேன்மை நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும். God exalts the humble and ordinary who step out in the faith. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு எளிமையான ஒரு ஸ்திரீயை கொண்டு 900 இருப்பு ரதங்களை கொண்ட ஒரு பெரிய இராணுவ தளபதியை ஜெயித்தார். அதற்கு காரணம் அவர்கிட்ட இருக்கிற அந்த விசுவாசமும் தைரியமும் தான். அந்த விசுவாசம் தைரியமும் கர்த்தர் அவளுக்கு ஒரு மேன்மையான காரியங்களை, ஒரு மேன்மையை கொடுத்தார். இந்த ஆண்டு ஒரு மேன்மையான ஆண்டு. இந்த மேன்மை உங்களுக்கு வேணும் என்றால் கர்த்தருடைய விசுவாசத்திலும் அவருடைய தைரியத்திலும் நீங்கள் வளருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இந்த வார்த்தையோட தினம் என்ற நிகழ்ச்சியில் நம் வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. பாருங்க, இது ஒரு சாங். இந்த நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் எல்லாமே தெபராவும் பாராக்கும் பாடின ஒரு பாட்டு. இந்த பாட்டில் ஒரு ஸ்திரீயை குறித்து அவங்க பாடுறாங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்ட்டு. பொதுவாக நம்ம இந்த மேரியை தான் வந்து இந்த லூக் சாப்டரில் நம்ம பார்த்துருப்போம். அப்படி தானே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளுக்கு முன்பாகவே இந்த யாகேல், ஜெயல், இந்த ஸ்திரீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்லிட்டு அந்த கூடாரத்தில் வாசமாக இருக்கிற டென்ட் டுவெல்லிங். அப்போ அந்த கூடத்தில் யார் வாசமாக இருப்பான்னா, ப்ராபப்ளி ஷி மைட் பி அ நாமடிக் பர்சன். கூடாரம் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நடவடிக்கைலாம் செல்வாங்க தெரியுமா? நாமடிக் பர்சன், நார்மல் பர்சன். அவங்க வந்து ஒரு வாரியர் பொண்ணு கிடையாது, ஒரு நான் வாரியர், சண்டை போடுற ஒரு பொண்ணு கிடையாது, வீராங்கனை அவங்க கிடையாது. ஒரு நார்மல் பர்சன். சோஷியலி ஷி வாஸ் அன்னோட்டிஸ்டு. ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய ஒரு தெபராவோ ஒரு ஹன்னாவோ அந்த மாதிரிலாம் ஆள் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு பொண்ணு. ஆனால் இந்த பொண்ணை குறித்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொல்கிறாங்க. இதே 4ஆம் அதிகாரத்தில் அந்த மேன்மை பாராக்டந்து ஒருத்தங்கிட்ட போகுதுன்னு சொல்லுறதுல பாருங்க, அந்த மேன்மை இந்த பொண்ணுக்கு போகுது. அப்போ இந்த லேடி இவ்வளோ பெரிய மேன்மை போகுது. ஒரு 2 கண்ட்ரி சண்டை போடுறாங்க, ஒரு பெரிய விக்ட்ரி கிடைக்குது. ஆனால் கேப்டன்ட்டையோ அந்த ப்ராஃபட்டஸ்ட்டையோ அந்த மேன்மை போகலை. ஆனால் அந்த மேன்மை உங்கள்கிட்ட போகுது. அப்படி இவங்க என்ன பண்ணாங்க அதை குறித்து நம்ம இதில் பார்ப்போம். போன வீடியோவில் நம்ம பார்த்தோம்ல, ஆண்டவர் ஒரு பெரிய விக்ட்ரியை கொடுத்தாங்க இந்த இஸ்ரேல் தேசத்துக்கும், இந்த தெபராவுக்கும், இந்த பாராக்கும், இந்த கானானிய ராஜாவிடமிருந்தும் சிசராவிடமிருந்து அவன் எல்லாத்தையும் இழந்து, இந்த 900 ரதங்களையும் அவன் இழந்து கால்நடையாய் நடந்து போனான். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ நல்ல தெய்வன். ஒரு நதியை கொண்டு விக்ட்ரியை கொடுத்தாரு, நட்சத்திரங்களை கொண்டு விக்ட்ரியை கொடுத்தாரு. அவர் கால்நடையாக நடந்து எங்கே போகிறாரு நம்ம பார்ப்போம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிசேரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சேரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. பாருங்க, இந்த சிசேரா காரணம் இல்லாமல் இந்த ஏபேருடைய வீட்டுக்கு வரல. ஒரு காரணம் இருக்கிறது. என்ன என்றால், ஏபேருடைய ஃபேமிலியும் இந்த நம்மளுக்கு எதிரியாக இருந்த அந்த கானானிய ராஜா இருக்கார்ல, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு சமாதானம் இருக்குது. அப்போ யார் இந்த ஏபேர்? இந்த ஏபேரினுடைய மனைவி தான் இந்த யாகேல். அப்போ ஏபேர் என்றால் என்ன அர்த்தம் என்றால் கூட்டாளி என்று அர்த்தம். ஒரு கம்பேனியன், ஒன் ஹூ ஜாயின்ஸ், கூட்டாளி என்ற அர்த்தம். அவர் எப்படின்னா, அவர் ஒருவேளை ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம். நம்ம ஏன் எல்லாரையும் சண்டை போடுவானே, எதிராளியாக இருந்தாலும் நம்ம சுமூகமாக போவோம், ஒரு பீஸ் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு குணம் உடையவர் தான் இந்த ஏபேர். அப்போ எங்களுடைய மனைவி பேர் ஜெயல். யாபின் ராஜாவுடைய அவன் நல்ல சுமூகமான உறவை வைத்து கொண்டபடியினால்தான் இந்த சிசேரா ஏபேருடைய வீட்டுக்கு அவன் போகிறான். இவங்க நம்மளோட நல்ல சமாதானமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். அவளுடைய மனைவியின் பெயர் யாகேல், ஜெயல். யாகேல் என்றால் மவுண்டன் கோட், மலை ஆடு என்று அர்த்தம். அதாவது பயனுள்ள ஒரு விஷயத்தில் ஒரு திறமசாலியான ஒரு பொண்ணு. இந்த மலையாடு அப்படின்னு சொல்கிறாங்களா, மவுண்டன் கோட் சொல்கிறாங்களே, அது ஐபேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு வகை இருக்கிறது, மவுண்டன் கோட். அந்த கோட் எங்கே இருக்கும்னா, மலையினுடைய உச்சியில் அந்த கிளிஃபில் அந்த வேர்ட்டிக்கல் மாதிரி இருக்கும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இந்த வேர்ட்டிக்கல், இந்த இடத்துல வந்து அது நிற்கும், கீழே உழாது. அந்த மலையாடு அதனுடைய பாதம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஷியோர் ஃபுட்னஸாக இருக்கும். அந்த பாதம் அந்த அளவுக்கு நடுங்காது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். எபிலிட்டி டு சர்வை in dangerous cliffs. அந்த மோசமான இடங்களில் ரொம்ப சர்வசாதாரணமாக அது வாழுகிற அந்த ஆடு தான் மலை ஆடு.
மவுண்டன் கோட். அதனுடைய எல்லா குணாதிசயங்களும் யார்கிட்ட இருக்குன்றால் இந்த யாகேல்கிட்ட இருக்குது. அதே போல் தேவையில்லாமல் அன்னெசரி ஃபைட் அந்த மலையாடு பண்ணாது. பாருங்கள், ஏதாவது ஒரு மிருகங்கள் இதை அடிக்க வந்துச்சுன்னா நேராக போய் அந்த கிளிஃபில் போய் நிற்கும், நல்லா செங்குத்தாக இருக்கும், அந்த இடத்துல போய் நிற்கும், கீழே உள்ளாது. அப்போ மற்ற நரிகளோ ஒரு சிங்கமோ புலியோ அதில் வர முடியாது, அப்படி தானே? அப்போ தேவையில்லாத சண்டை போடாது, அந்த கிளிஃப்ஸை பார்த்து பயப்படாது, எவ்வளோ பெரிய டேஞ்சரஸ் ஜோன் இருந்தாலும் பயப்படாது. ஒரு ஒரு காரியத்தில் ஜெயத்தை தன்னுடைய ஞானத்தின் மூலமாக அது செயல்படும். ஞானத்தை கொன்று பல வெற்றிகளை அது குவிக்கும். பாருங்க, சில பெண்கள் இருக்கிறாங்க பாருங்க, எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் தன்னுடைய ஞானத்தின் மூலமாக, தன்னுடைய இந்த தேவன் கொடுக்குற அந்த தன்மை நிமித்தமாக அவ்வளோ சுமூகமாக கொண்டு போவாங்க. தேவையில்லாத சண்டை போட மாட்டாங்க. ஆனால் சில பெண்கள் பாருங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த யாகேல் எப்படின்னா தேவையில்லாத சண்டை போட மாட்டா. ஆனால் ஏதாவது ஒரு பயனுள்ள காரியத்தில் ரொம்ப திறமசாலியாக இருக்கிறார். அது மாதிரி பாருங்கள், இந்த மலையாடு அந்த வேலியில் ரொம்ப ரேராக தான் அது தென்படும். அதே போல் பாருங்கள், இந்த யாகேலும் பாருங்கள், அவன் அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வருகிற ஒரு பெண் கிடையாது, ஒரு நோட்டீஸ்டு பர்சன் கிடையாது, ஒரு அன்னோட்டீஸ்டு ஃபெல்லோ தான். இந்த அதிகாரம் 18-19 இந்த யாகேல் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். யாகேல் வெளியே சிசெராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என்னண்டே உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோடே சொன்னாள். அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினாலே மூடினாள். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமாயிருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். இந்த யாகேல் என்ற இந்த பெண்ணுடைய விசுவாசத்தையும் தைரியத்தையும் நீங்கள் பாருங்கள் பிரியமானவர்களே. பாருங்கள், ஒரு எதிரி நாட்டுடைய படை தளபதி, ஒரு மோசமான ஒரு ஆள் வாராரு. வந்த உடனே முதல்ல அந்த விசுவாசம் அவளை பகுத்தறிய வைக்கிறது. இன்றைக்கி நிறையா குடும்பத்தில் ஏன் இந்த பெண்கள் சண்டைக்கு ஒரு முழு காரணமாக இருக்கிறாங்கன்னா, அவங்க அந்த பகுத்தறிவு ஞானம் இல்லாதனால தான், அந்த அறிவு இல்லாதனால தான். பாருங்கள், அந்த பகுத்தறிகிற அறிவு எப்படி வரும்னா, அது தேவனோடு உள்ள உறவில் இருக்க போதும் தாங்க வரும். தேவனோடு உள்ள உறவு வைக்க போதும் விசுவாசம் அதிகரிக்கும். விசுவாசம் இருந்தால்தான் they can discern. அப்போ இவள் அங்கே அவட்ட பேச்சு கொடுக்குறா பாருங்க. இவ்வளவு பெரிய ராஜா தனிமையாக வர காரணம் என்ன? ஒரு மாதிரி பயந்து ஓடி வரார, காலில் செப்பல் கூட இல்லையே, இப்படி வரான்னு பார்த்து அவள் ஞானமாக அங்கே செயல்படுகிறாள். பாருங்க, அவள் சாதாரண ஒரு பெண்ணு, கூடாரத்தில் இருக்கிற கூடாரவாசியாகிய அந்த ஸ்திரீ தனியாக நின்று தைரியமாக இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறாள். பிரியமானவர்களே, இந்த விசுவாசம், அவளுக்கு இருக்கிற அந்த விசுவாசம் அந்த தைரியத்தை கொண்டு வருகிறது. ஒருவேளை அவள் பயந்தான்னா அவள் ஒரு அவிசுவாசியாயிருவா. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பெண்கள் ஒரு சில பிரச்சனை கண்டாலே பயந்து நடுங்கிறாங்க, பெற்றோர்கள்ட்ட சொல்றாங்க. ஆனால் இந்த யாகேல் தனியாக நின்று, யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது, தனியாக நின்று ஆண்டவர் இந்த சிசராவை அடித்துட்டார் சொல்லி அந்த விசுவாச நிமித்தமாக அந்த பகுத்தறிகிற ஞானம் அவளுக்குள்ள செயல்படுகிறது. அதுக்கப்புறம் பாருங்க, அவள் விசுவாச ஆக்ட், அதாவது பாருங்க, அவள் முதல் நல்லா நீங்க வாங்க, எவ்வளவு அழகா பேசுறாங்க, நீங்க வாங்க, அவன் தண்ணி கேட்கிறான், இல்லை நான் உங்களுக்கு பாலை கொடுக்குறேன், முதல்ல நம்மளை எதிரியை நம்ப வைக்கிறாள். பாருங்க என்ன அழகான ஒரு ஆக்ட். அடுத்த அதே அதிகாரத்தில் 20-21 பாருங்க. அப்பொழுது அவன், நீ கூடார வாசலில் நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். பாருங்க, இதில் தான் இந்த சிசரா தப்பு பண்ணுறாரு. நீ யாராவது வந்தா பாரு, அப்படி வந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு. இதில் தான் இந்த யாகேலுக்கு ஒரு தெளிவான ஒரு காரியம் தெரிந்தது. இவன் நம்மளுடைய தேசத்துக்கு விரோதமாக பண்ணிக்கிற ஒரு ஆள், இவன் ஏதோ மாட்டிக்கொண்டான், இந்த சரியான சமயம், இவனை தப்ப விட்டானா என் பேரை கெட்டு போயிடும், அதனால இவனை நானே என் கையால் அடிச்சு கொள்கிறேன். faith that used ordinary tools. பாருங்க, ஒரு பெரிய பட்டயத்தையோ கேடயத்தையோ அவரை யூஸ் பண்ணல, ஒரு ஆணியும் ஒரு ஹேமர் இருந்தாங்க. அவள் பாருங்க, இந்த ஈஸ்டர்ன் ட்ரைப்ஸ் பீப்புளெலாம் பாருங்க, அந்த நாமடிக் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூடாரத்து செய்யும் தொழிலில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பாங்க. இந்த யாகேலும் ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு பொண்ணு. அவள் என்ன தொழில் பண்ணுறாலோ அந்த தொழிலே அவளுக்கு ஒரு பெரிய மேன்மையும் கனத்தையும் கொண்டு வந்தது. ஒரு கூடாரத்தில் அடிக்கிறது போல அந்த ஆணி, இவ்வளோ பெரிய ஆணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நெற்றியில் அடித்து அது நிலத்தில் புதையுதுன்னா பார்த்துக்கோங்க. பாலை கொடுக்குற பயமே இல்லை பாருங்க. அதாங்க விசுவாசம். விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் பயமே இருக்காதீங்க. எதனாலும் நீங்கள் துணிஞ்சு நீங்கள் செய்வீங்க. பிரியமானவர்களே, ஒரு ஆணி, ஒரு ஹேமர், ஒரு சுத்தியை வச்சு அந்த 900 இருப்பு ரதம் உள்ள அந்த சிசராவினுடைய நெற்றியில் அடித்து அவளை சாகடித்தாள். இதில் என்ன விஷயம்னா, அவளுடைய புருஷன் அப்படியே சிசராவின் கூட்டாளி, யாபினுடைய கூட்டாளி.
அவளுடைய விசுவாசத்தை பாருங்கள். அவளுடைய புருஷனுடைய அந்த பாலிட்டிக்கல் அலையன்ஸை தாண்டியும் இல்லை கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, இந்த மேன்மை ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறாரு, இதை நிச்சயமாக நல்ல ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விக்டரியை கர்த்தர் கொடுத்தார். இன்னொன்று, இந்த விசுவாசம் எதை நிறைவேற்றினது என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினது. போன வீடியோவில் நம்ம பார்த்தோம்ல, 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தெபரா சொல்கிறா, பாராக்கே நீ அவிசுவாசம் பட்ட இல்லை, அதனால இந்த மேன்மை உனக்கு வராது, இது ஒரு விமன்ட்டு இந்த மேன்மை போகும். அந்த மேன்மையை இந்த யாகேல் தன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக அந்த ப்ராஃபஸியை ஃபுல்ஃபில் பண்ண வைத்தார். யாகேல் இஸ்ரவேலினுடைய அடிமைத்தனத்தை மட்டும் மாற்றவில்லை பிரியமானவர்களே, அவர்கிட்ட இருக்க அந்த விசுவாசத்தையும் அந்த தைரியத்தையும் கொண்டு அந்த 20 வருடமாக கொடுமையாய் நடத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறது. 4ஆம் அதிகாரம் 3 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகளில் அவள் கொடுமையை நடத்தினார்கள். அவங்க பெண் பிள்ளைங்களை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க, இஸ்ரேலுடைய பிள்ளைங்களை கொத்தடிமையாக பண்ணியிருக்கிறாங்க, வாலிபலை கொண்டிருக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிசராவும் அவனுடைய கூட்டாளிகளும் தான். அதில் ஒரு பெரிய விக்டரியை தேவன் வைத்திருக்கார். பிரியமானவர்கள், இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் தைரியம் இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை மேன்மையான இடத்துல அவர் வைப்பார். I hope this video will be very blessed for you, and if so, please then share this video to your friends and relatives. Let them also be blessed. God bless you. Bye from Dimal.